வணக்கங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்களா? ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்குது. இது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னுடைய பார்வையில் தட் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு நான் சொல்வேன். ஆமாங்க, உலகத்துல எல்லாருமே ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னா அதே நம்ம செய்யணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. we can be different. சம்டைம்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கிறது நம்மளை ஒரு மாதிரி ஆடா வெளியில காட்டலாம். ஆனா நல்ல விஷயத்திற்காக, நேர்மையான விஷயத்திற்காக நம்ம வித்தியாசப்பட்டோம்னா இட் இஸ் ஓகே இஃப் பீப்புள் திங்க் தட் we are odd. ஆனா ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம ஆண்டவரோட கூட ஈவன்ல இருப்போங்க. பைபிள் நமக்கு சூப்பரா 2 வழிகளை பத்தி கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, கேட்டுக்கு போகிற வழி. அது விசாலமா இருக்கும், அதுல எல்லாரும் போவாங்க. எல்லாருமே போறாங்கன்றதுனால எல்லாரும் போவாங்க. இடுக்கமான வழின்ட்டு இன்னொரு வழி இருக்கு. அந்த இடுக்கமான வழியில நிறைய பேர் போக மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் போவாங்க. அந்த இடுக்கமான வழி ஜீவனுக்கு போகிற வழின்னு சொல்லுது. இடுக்கமான வழியில, அதாவது நல்ல காரியங்களை நம்ம சூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் we will be left alone. ஆர் நம்ம சின்ன குரூப்பா இருப்போம். நம்ம ஆட் பீப்புளா மற்றவங்க பார்வையில வேணா தெரியலாம். ஆனா நீங்க மனசாட்சிக்கு உண்மை உள்ளவர்களா சரியானதை செய்றீங்க அப்படின்னா you will always be in alignment with God. நீங்க ஈவனா இருப்பீங்க. அதனால கவலைப்படாதீங்க. You are different and not odd. Have a nice day. God bless you.